கும்பகோணம் அருகே நவீன நெல் அரவை ஆலையில் தேங்கி கிடக்கும் 18 லட்சம் கழிவு சாக்குகளை அகற்றக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன நெல் அரவை ஆலையில் சுமார் 18 லட்சம் கழிவு சாக்குகள் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கிடங்குகளில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் சங்கத்தினர் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கழிவு சாக்குகள் உடனடியாக அகற்றப்படும் என கூறி சமாதானப்படுத்தினர். மிக கொடுமையான சூழ்நிலை இன்னைக்கு விவசாயிகள் ரோட்ல நிறுத்தப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஆண்டு குறுவையே நடக்கல, தண்ணீர் வராத மிகப்பெரிய பாதிப்போட இருக்கப்ப புடிச்ச நெல்லை கூட இன்னும் அப்புறப்படுத்த முடியாம டிபிசி தேக்கி வைக்கிற கொடுமை நடந்திருக்கு. இது விசாரிக்கிற போது பாத்தீங்கன்னா இதை விட கொடுமை என்னன்னாக்க எம்ஆர்எம் திருநாகேஸ்வரத்துல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் சாக்குகள் கிழிஞ்ச சாக்கு அடிக்க வச்சுக்கிட்டு நெல்லு ரோட்ல கிடக்கு, வேஸ்டான சாக்கு அங்க கிடக்கு. அதே போல இன்னும் நாசமாப்பான தார்பாய் உட்பட அங்க கிடக்கு. இன்னைக்கு இந்த சூழ்நிலை விவசாயிகள் 2 மணி நேரம் ஒரு கடுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உடனடியாக கிழிஞ்ச சாக்குகளை அப்புறப்படுத்தணும். இன்னொரு பக்கம் தேங்கி கிடக்கிற நெல்லை பத்தி கவலையப்படாம இன்னைக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த சூழல்ல தான் வாழ்வா சாவாங்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிர்வாகம் எதுனாக்க இதயம் போட்ட நிர்வாகம் எதுனாக்க நுகர்பொருள் வாணிப கழகம். அதுக்கு என்ன செய்ய முடியல. கடந்த ஒரு வருஷமா கடந்த குறுவையில பிடிச்ச நெல்ல இன்னும் அடுக்கி வச்சிருக்க சூழ்நிலை இருக்கு. உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் கேட்கிறோம்.